கடந்த 20ஆம் தேதி சிலை திறப்பு விழாவுக்கு கமலஹாசனும் சிவகார்த்திகேயனும் மதுரைக்கு விமானத்துல ஒன்னா போயிருக்காங்க. அப்போ கமல் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை தாக்கியிருக்காங்க. இத சில பேரு தங்களோட செல்போன்ல வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்கள்லயும் பரவ விட்டுருக்காங்க. திரையுலகத்திலயும் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தாக்குதல் நிகழ்ச்சி பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப அப்படி எதுவும் நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி கமல் மறுத்தாரு. சிவகார்த்திகேயனும் நடந்துடுச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாரு. கமல் பத்தி அவதூறா சிவகார்த்திகேயன் பேசினதாகவும் கமலுடைய மகள் ஸ்ருதிஹாசனை கிண்டல் செய்ததாகவும் இருவேறு விஷயங்கள் தாக்குதலுக்கு காரணமா சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சிவாவை மொபைல்ல தொடர்பு கொண்டு ரஜினி நலம் விசாரிச்சதா செய்திகள் வெளியாச்சு. இப்போ ரஜினியும் சிவாவும் பேசின விவகாரம் மெல்ல கசிஞ்சிருக்கு. ரஜினி சிவாவுக்கு போன் செஞ்சதும் எடுத்த எடுப்புலயே சிவா, நான் ரஜினி பேசுற விஷயம் கேள்விப்பட்டு பதட்டமாயிட்டேன், காயம் எதுவும் இல்லையே அப்படின்னு வழக்கமான படபடப்போட ஆரம்பிச்சிருக்காரு. ரஜினி பேசுவாரு அப்படிங்கிற தகவல் முன்னாடியே சொல்லப்பட்டு இருந்தாலும் ரஜினியோடைய பதட்டம் பிளஸ் அன்பான குரலை கேட்ட சிவா கொஞ்ச நொடிகள் எதுவுமே பேசாம நின்னுட்டு இருந்தாராம். ரஜினியே சிவா லைன்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் இயல்புக்கு வந்திருக்காரு சிவகார்த்திகேயன். அதுக்கு பிறகுதான் சிவா, தலைவா, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுடைய ரசிகன், நீங்க தான் என்னோட ரோல் மாடல், வழிகாட்டி அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருந்த போது குறுக்கிட்ட ரஜினி, அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, முன்னேறி வர நேரத்துல இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யும், நாம அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காரு. அதுக்கும் மேல தாங்க முடியாத சிவகார்த்திகேயன் கதறிட்டாராம். நான் சினிமாவுக்கு வந்ததே பெரிய கனவு மாதிரி இருக்கு, அதுவும் ஹீரோ அந்தஸ்து அப்படிங்கறத இன்னமும் என்னால நம்ப முடியல. ஆனாலும் எந்த வினாடியும் இதை நினைச்சு நான் பெருமைப்பட்டதில்ல, எல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னு இருக்கேன். ஆனா என்னை இப்படி அடிச்சுட்டாங்களே அப்படின்னு கதறிக்கிட்டே சொல்லியிருக்காரு. ரஜினியும் ஆறுதல் சொல்லியும் அவர் கதறலும் புலம்பலும் நிற்கவே இல்லையா. எனக்குன்னு இமேஜ் இருக்கிறதா நினைக்கல, ஆனா பொது இடத்துல வச்சு அடிச்சுட்டாங்களே, அதை வீடியோ வேற எடுத்து பரவ விடுறாங்களே, இனிமே நான் சினிமாவில ஹீரோன்னா யார் ஏத்துக்குவாங்க, சினிமாவை விட்டே போயிடுறேன் அப்படின்னு ஆற்றாமையில புலம்பி இருக்காரு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட ரஜினிகாந்த், சிவா பொறுமை பிளீஸ், நான் உச்சத்துக்கு வர்றப்ப சந்திக்காத பிரச்சனைகளா என் மன அமைதியே பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அப்போ ஏன் இப்ப கூட நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னவரு சில சம்பவங்களை மனம் விட்டு பேசியிருக்காரு. இறுதியா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவன் நமக்கு வைக்கிற பரீட்சை, இதுல நாம ஜெயிக்கிறோமா அப்படின்னு ஆண்டவன் புன்னகையோட பாத்துட்டே இருப்பாரு. நாம தோக்குற மாதிரி சூழ்நிலை வந்தா ஆண்டவனே பதறி போய் அதை சரி பண்ணிடுவாரு. ஏன்னா யாருக்கும் கெடுதல் நினைக்காத நாமெல்லாம் ஆண்டவனோட குழந்தைகள் அப்படின்னு சிவாவுக்கு பூஸ்ட் கொடுத்திருக்காரு ரஜினி. விரைவில் நேர்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது வரைக்கும் மதுரை சம்பவத்தை நினைச்சு மனசுலயே புழுங்கிக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இது சினிமாவே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ரஜினியோடைய பேச்சுக்கு பிறகுதான் உற்சாகமானாராம். அதனுடைய வெளிப்பாடுதான் தாக்குதல் சம்பவம் பத்தி யார் எது கேட்டாலும் ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்றாராம். அது மட்டும் இல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் நல்லதுதான், அதனாலதானே நான் போற்று ரஜினி சாரே எனக்கு போன் பண்ணி விசாரிச்சு அக்கறையா அட்வைஸும் பண்றாரு. அவரை இது வரைக்கும் என்னோட ரோல் மாடலா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவரு அதுக்கும் மேல அப்படின்னு உற்சாகமாகவும் நெகிழ்ச்சியாவும் சொல்லிட்டு வராராம் சிவா.